கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 06/5/2026க்கான ஒரு தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். டுடே நம்ம ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 7230 ஓகேங்களா. வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோமா? இன்றைக்கி வேறு லெவல் டபுள் டமாக்கா வின்னு, வேறு லெவல் எப்படி இருக்கும் கூடிய சீக்கிரத்தில் நீங்களே அதை பாருங்கள். என்னென்ன வின்னிங் இருக்குன்றதையும் கொஞ்சம் ஏதாவது வின்னிங் யாராவது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அப்ரிசியேஷன் கொஞ்சம் பண்ணுங்கள், ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். நம்மளை அடுத்தடுத்து மோட்டிவேட் பண்ணுறது தான் உங்களை, ஓகேங்களா. இன்றைக்கி நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட் வின்னு, டேரக்ட் வின்னுங்க 3 டிஜிட்டு. இந்த 230 இது நீங்கள் கேஎல் டைமண்டில் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களால் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க முடியும். இதில் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான், வேறு லெவல் வின்னிங், ஓகேங்களா. அதையும் நான் கூடிய சீக்கிரத்தில் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுவோம், சரிங்களா. அதுக்கடுத்து நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் என்னென்ன வின்னிங்ன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிருப்போம். 3 டிஜிட் பாக்ஸ் வின்னு, ஓகேங்களா. அதே மாதிரி ஏபிசி 23, ஆல் போர்டு 3, இது டேரெக்டாக வின்னு. அதையும் நீங்களே கூட விசிட் பண்ணி பாருங்கள், என்னென்ன வின்னிங்கிறது நீங்களே பாருங்கள். இதை பார்த்துக்குங்க. இன்றைக்கி ஸ்ரீசக்தி லாட்டரி, ஓகேங்களா. சி போர்டை பொறுத்தளவு 1 கொடுத்துருக்கோம், 5 கொடுத்துருக்கோம், 0 கொடுத்துருக்கோம். இதை பொறுத்தளவு நம்மளுக்கு 0 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு, ஓகேங்களா. 0 ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டை பொறுத்தளவு 3 நம்மளுக்கு பாஸ், இனிமேல் 2 போர்டு பாஸ் ஆகும். இன்றைக்கி ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. 3 இன்றைக்கி நமக்கு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு 5/5/2026க்கான ஸ்ரீசக்தி லாட்டரியில் கொடுத்துருக்கோமா. 8-5-4 கொடுத்துருக்கோம், 4-7-2 கொடுத்துருக்கோம், 2-3-0 கொடுத்துருக்கோம், 0-6-5 கொடுத்துருக்கோம். இதில் 2-3-0 அப்படியே உட்காந்துருக்கா பாக்ஸாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணவே தேவையில்லை, அப்படியே லட்டு மாதிரி உட்காந்துருக்கா 2-3-0, ஓகேங்களா. ஒரு 3 டிஜிட் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. அடுத்து ஏபிஎஸ்சிபிசியில் 23, இது ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த கேஎல் டைமண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஓகேங்களா. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது கேஎல் மெம்பர். இந்த லெவலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் போர்டு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா லெவல் 4 கேஎல் டைமண்ட். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸு, ஏபிஎஸ்சிபிசி அண்டு ஆல் போர்டு 3ஐயுமே சேர்த்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா போர்டு சி லெவல் 5. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் கேஎல் போர்டு சியை பார்த்துக்கலாம். வெறும் 3 நம்பர் மட்டும் தான் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஆல் போர்டு மட்டும் வேணும்னா லெவல் 1 கேஎல் மெம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. மறக்காமல் டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வின்னிங்கு டுடே, ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வின்னிங்கை பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஸ்லாட்டு ஒரு 8 ஸ்லாட்டு தாங்க இருக்கும். நீங்கள் கேஎல் மெம்பரில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 8 ஸ்லாட்டு தாங்க இருக்கும். டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்படி இல்லை நீங்கள் கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கலாம், கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஜாயின் பண்ணிவிட்டு டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க நம்ம நாளைக்கான தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணிடுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ், ஓகேங்களா. இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஹைலைட்டான எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 053 ஃபஸ்ட்டு நம்பர், ஓகேங்களா. 053 765 ஓகேங்களா.
7 6 5. இப்போ அதுக்கு அடுத்த வரிசையிலேயே நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் 3 7 2. ஓகேங்களா, 3 7 2. இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6 8 7. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். 0 5 3 7 6 5 3 7 2 மற்றும் 6 8 7. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏபி ஏசி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். இதை பொறுத்தளவு 0 5. ஓகேங்களா, 7 6 7 2 6 7. ஓகேங்களா, இந்த 4 நம்பர். அதுக்கடுத்து இதை மட்டும் உல்ட்டா பண்ணி போட்டுக்கோங்க. 7 9 9 7. ஓகேங்களா, அவ்வளோதான் நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 0 5 7 6 7 2 6 7 மற்றும் 7 9 9 7. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, 2 3 9 1. ஓகேங்களா, 2 3 9 1 2 0 2 4. அவ்வளோதாங்க. ஏன்னா எதுக்குன்னா இதில் வந்து 2 நம்பர் மறுபடியும் வர்றதுக்கான சான்சஸுமே இருக்குது. அதன்படி மேற்கொண்டுள்ள கெஸ்ஸிங்கை தான் நம்ம இப்போ எடுத்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதாவது 2 3 9 1 2 0 2 4 ஒரு பேட்டர்னாக தான் வருது. அந்த பேட்டர்ன் நம்ம கெஸ்ஸிங்கில் கரெக்டாக உட்காருதா என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது 5 7 3. ஓகேங்களா, 5 7 3 9 9. இதுதான் ஆட்டு நாயங்க இவங்க தான். ஓகேங்களா, இவங்களை 3 டிஜிட் பாக்ஸாக நம்ம ரெடி பண்ணோம்னா 5 7 3 7 3 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 5 7 3 9. அதே 3 டிஜிட் பாக்ஸை கவுண்ட் பண்ணோம்னா 5 7 3 7 3 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்களுடைய கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்றதை பார்த்துட்டு கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் கேஎல் மெம்பர் அடுத்து அப்படியே டைமண்ட் போர்டு சி மறக்காமல் ஜாயின் பண்ணலாம். டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால் டக்குன்னு ஜாயின் பண்ணாதவங்க டக்குன்னு ஜாயின் பண்ணி அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.